Hi, hello friends. Good evening to all. Evening snacks is sweet ragi சேமியா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hi friends. First of all நம்ம வந்து 2 packet எடுத்துறோம். 2 packetமே கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு 2 minutes ஊற மாதிரி தண்ணி வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கணும். பாருங்க फ्रेंड्स எப்படி தண்ணி சேர்க்கறாங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இது வந்து நல்லா கலக்கி விடணும் फ्रेंड्स. இது கலக்கி விடும்போது அந்த கொழப்பு தன்மைலாம் வெளில வரணும். இத இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இப்படி பண்ணி வைக்கிங்கன்னா அது ஓரளவுக்கு நல்லா ஊறிடும். கொஞ்சம் லைட்டாக தான் ஊறணும். ரொம்ப ஊறிச்சுன்னா ஒரு மாதிரி ரொம்ப குழப்பம் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து இதனுடைய கலர் வந்து நமக்கு மாறுறது நல்லா தெரியுது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி இது ஓரளவுக்கு டிப் பண்ணிவிட்டு இதில் இருக்க தண்ணிலாம் இறங்கணும். இது அப்படியே தண்ணி இது பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து நல்லா பண்ண போகலாம். இந்த இட்லி பாத்திரத்தில் அப்படியே எடுத்து நம்ம வெளியே வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கையால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் மட்டும்தான் அது நல்லா பாயில் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. எல்லாமே 2 பாக்கெட்ஸுமே ஒரே இதிலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா இது வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரத்தை வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்து ஆவி வர வரைக்கும் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா வெந்துச்சு வந்து நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துச்சு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. இதை மசாலா வச்சுட்டு பாருங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இது உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சாப்பிட வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீனி போட்டுக்கலாம். இது பாருங்கள், இது ஃபுல்லாக இது ஓரளவுக்கு சீனி நிறையா போட்டுக்கணும். இதுக்கு முக்கியமானவே சீனி தான். சீனி எந்தளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், நான் போதுமான அளவுக்கு சீனி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது வந்து நல்லா கிளறி நல்லா நெக்ஸ்ட் தேங்காய் பூ இதெல்லாம் வச்சிடக்கூடாது. கரெக்டான பழத்தில் இது ஆக்சுவலாக கையால் கிண்டனா நல்லா மிக்சிங் ஆகும். பட் நான் இது கரண்டியில் கிண்டனா கொஞ்சம் சூடாக இருக்குது. இந்த சூட்லேயே கிண்டினா இது நல்லா பரவும் வர